ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். நீங்கள் அழகான தோற்றமும் தாராள மனப்பான்மையும் சுறுசுறுப்பும் கொண்டவர்கள். துணிச்சலான செயல்களை தைரியமாக செய்யக்கூடிய நீங்கள் புகழ்ச்சியை விரும்புவீர்கள். பொது காரியங்களில் உங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடியவர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் பயணம் செய்வதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். நல்ல அறிவாளியாகவும் விவேகம் மிக்கவராகவும் இருப்பீர்கள். குழந்தைத்தனமான செயலால் எல்லோரையும் சிரிக்க வைத்து எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். வீண் பகட்டு இல்லாமல் எல்லோரிடமும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள். நல்ல மனிதாபிமானம், கட்டுப்பாடு மற்றும் இளகிய மனம் கொண்டவர்கள். உறவினர்கள் மோசம் செய்தால் உறவை துண்டிக்க தயங்க மாட்டீர்கள். இனிமையான குரல் வளம் கொண்ட உங்களுக்கு பாடுவதும் பாட்டு கேட்பதும் பிடித்தமானவை. தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை எளிதில் பெறக்கூடியவர்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சிவபெருமானை மனமாற நினைத்து வழிபாடு செய்யுங்கள். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவபெருமானை வணங்கிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்கினால் நன்மைகள் உண்டாகும். தடை தாமதம் நீங்கி ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்கள். மேலும் தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய மாதம் இது என்பதால் குலதெய்வ வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துங்கள். கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வது குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவும். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். இதனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. இந்த யோகத்தால் எதிர்பாராத வகையில் காசு, பணம், செல்வம், செழிப்பு, திடீர் வருமானம், அதிக அதிர்ஷ்டம் ஆகியவை வரப்போகின்றன. 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் தனது நீச்சத்தன்மையை விட்டு விலகி சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் சேர்வதால் நீச்சபங்க ராஜயோகம் மற்றும் சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் ஆகியவை உண்டாகின்றன. பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம். தனஸ்தானத்தை 2ஆம் இடம் குரு பார்ப்பதால் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உங்கள் ஆரோக்கியமும் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறிப்பாக தாய் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மருத்துவ செலவு குறையும். இதற்கு முன் நீங்கள் சந்தித்த பின்னடைவுகள் அனைத்திலும் இப்போது நன்மையையும் முன்னேற்றத்தையும் காணப்போகிறீர்கள். வெளிநாடு சார்ந்த பணவரவு இப்போது உண்டாக போகிறது. சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் பணவரவு அதிகரிக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க அமைப்பு குருவின் பார்வையால் உண்டாகும். வெளிநாடு பயிலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பு மற்றும் வெளிநாட்டிலிருந்து பணவரவு ஏற்படும். தந்தையின் மூலம் லாபம் வரும். தந்தையின் சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகியுள்ளது. வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது. 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது கடன் தொல்லைகளை தீர்க்கும். உங்கள் ஆசைகள், கனவுகள் அனைத்தும் கட்டாயம் நிறைவேறும். அரசு தேர்வுகள், அரசு வேலை கிடைக்கும் யோகம் உள்ளது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை தரும். பயணங்களால் ஆதாயம் பிறக்கும். சுப விரயங்கள் மற்றும் சுப செலவுகள் உண்டாகும். கவனிக்க வேண்டியவை: சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக நீச்சமாக இருந்தாலும் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலேயே இருக்கிறார். இருப்பினும் 16ஆம் தேதி வரை சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. செலவு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் சேமிப்பில் கவனம் செலுத்தினால் சேமிப்பு 2 மடங்காக உயரக்கூடும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தந்தையின் மூலம் பணவரவு வர வாய்ப்பு இருப்பதால் சண்டை சச்சரவால் அந்த வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். கோபத்தை குறைத்து கொண்டால் பெரும்பாலும் நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் விரயங்கள் வந்தாலும் குருவின் பார்வை பெரிய பாதிப்பு ஏற்படாமல் உங்களை காக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைய முடியும். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.